with GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். அந்த பந்தத்தை பாம்பன் சுவாமிகள் ஏன் மக்களுக்கு கொடுத்தார்? நான் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் உங்ககிட்ட சொன்னேன். எனக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருக்கு, உடம்பு முடியல. எங்க ஆக்சிடென்ட் ஆகும், தேரில் தான் ஆக்சிடென்ட் ஆகும். திடீர்னு அச்சாணி முறிஞ்சு போகும், திடீர்னு ஒரு மாதிரி ஆகும். இது அந்த காலத்தோட ஆக்சிடென்ட், நடக்காமையா இருந்திருக்கும், கண்டிப்பாவே நடந்திருக்கும். அப்ப அந்த அமைப்புல நான் பாம்பன் சுவாமிகள் எவ்வளோ ஒரு அருளாளராக இருந்தா எதுலலாம் மனுஷனுக்கு பிரச்சனை வரும்னு யோசிச்சுட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் இந்தான்னு கொடுத்துருப்பாரு. ஏன்னா நிறைய இந்த காலத்திற்கு நீங்க இயங்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ரதபந்தம் இருந்தால் நீங்கள் இயங்குவீங்க. நான் இயங்கிட்டே இருக்கேன், அதில் எதுவும் முடக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா அங்கே ரதபந்தம் இருந்தால் உங்களுக்கான முடக்கம் வராது. நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக ஒரு 3 இடங்களில் மட்டும்தான் முருகனுடைய தேர் விசேடமானது. ஒன்று, ரதம் இழுக்கிறதுக்கு காத்து கிடப்பார்கள், அதற்காக ஒரு பெரிய வல்லமையும் இருக்கும். பழனி மலையில் தங்கத்தேர் அவன் அப்பனாகவும் இருப்பான், அவன் குழந்தையாகவும் இருப்பான். அவன் ஆட்சி செய்யக்கூடிய ஆண்டவனாகவும் இருப்பான், உங்களை இயக்கக்கூடிய சாரதியாகவும் இருப்பான். அதனால சங்கடம் தீர்க்கக்கூடிய எல்லாவாகவும் இருப்பார். முதல்ல உள்ளுக்குள்ளேயும் உட்காந்துருப்பான், வெளியிலையும் உட்காந்துருப்பான். அப்போ இந்த தேர் அப்படின்றது முருகன் அமரக்கூடிய ஒரு அமைப்பு. இதற்குள்ள இருக்கும்போது நம்ம ஒரு சேஃபாக இருக்கும். அப்போ முருகனுடைய தேர் அமைப்புல முருகனோட நீ இருக்க, அதுக்குள்ளே நீ உட்காந்துருக்க. அப்போ முருகன் கையில் நீ இருக்க. ஒன்றும் இல்லைங்க, நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு மனுஷனுக்கு மூளை இயங்காம கூட இருந்தா கூட இதயம் இயங்குச்சு அவன் நடப்படமா இருப்பான், நடக்கமாவது முடியும். ஏதோ பைத்தியம் மூளை சரியில்லை பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்களுடைய அநாதக சக்கரம் ஹார்ட் சக்கரம் இயங்கும். அப்போ நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆவீங்கன்னா எல்லாருமேலேயும் ஒரு வாசம் வரும். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சக்கரம் இயங்கும் போது ஒவ்வொரு லெவலில் நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டே இருப்பீங்க. எப்பயுமே நீங்கள் முருகனுக்கு ஒரு விளக்கேற்ற போகிறீர்கள், இல்லை யாருக்கு ஒரு விளக்கேற்ற போனாலும் சரி, நம்ம வீட்டில் அது இயல்பாகவே பண்ணுவாங்க. அது ஒரு காரணமும் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒரு 3 மணி நேரமாவது தண்ணீரில் அந்த விளக்கை போட்டுருவோம். தண்ணீர் அந்த விளக்கு போடும்போது உள்ளேருந்து பபுளாக வரும். உங்கள் நேரம் நன்றாக இருந்ததுன்னா அப்படிப்பட்ட விளக்கு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்கும். ஐவிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான வணக்கங்கள். இன்று நம்மோடு ஜோதிட கலையரசி டாக்டர் வித்யா கார்த்திக் அவங்க இணைஞ்சிருக்காங்க. பாம்பன் சுவாமிகள் நமக்கு அருளி சென்ற பந்தங்கள் தொடர்பில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் ரதபந்தம் கமலபந்தம் தொடர்பில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது, அதை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ரதபந்தம் அப்படிங்கிறத நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம நிறைய பேர் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பாதுகாப்பு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதே போல் கமலபந்தம் தொடர்பிலும் சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். முதலாவது நம்ம ரதபந்தம் அப்படிங்கிற அந்த பந்தத்தை பாம்பன் சுவாமிகள் ஏன் மக்களுக்கு கொடுத்தார்? நான் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் உங்ககிட்ட சொன்னேன். மனுஷனுக்கு பிரச்சனை அப்படின்னாலே இந்த 6ஆம் இடம் மட்டும்தான். அது எந்த ஆட்கள்கிட்டையும் நீங்கள் போய் கேட்குறது என்ன பண்ணும், எனக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருக்குது, உடம்பு முடியல, காசு முடங்கிருச்சு, யாரோ எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது, இதுக்காண்டி தான் நம்ம போவே போகிறோம். பிரச்சனைனா இது மட்டும் தான், மற்ற எல்லாரும் நம்மளாம் ஹாப்பியாக இருப்போம். அப்போது இந்த இடத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இந்த 6ஆம் இடத்திற்கான அத்தனை விஷயங்களுக்கும் நிவர்த்தி வேணும் என்று பாம்பன் சுவாமிகள் கருதியது தான் இந்த பந்தங்களை கொடுத்த அமைப்பு அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். ரதபந்தம் அப்படின்றது வண்டி வாகனங்களில் விபத்து ஏற்படாமல் இருப்பதற்கான ஒரு கவசம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பந்தம் என்பது ஒரு கட்டு. நீங்கள் உடனே அதை வேறு மாதிரி எனக்குமான கனெக்டிவிட்டி, அது ஒரு கட்டு. இந்த வார்த்தைகள் மூலமாக இதை கட்டி வைக்கும்போது அது நமக்கான ஒரு எனர்ஜி வேவாக அந்த இடத்துல மாறும். இப்போ நம்ம எப்படி சாதாரண ஒரு கல்லை சாமியாக அப்படியே கட்டி வைக்கும்போது அதற்குள் ஒரு எனர்ஜி போய் நம்மளுக்கான அருள் பாவனை செய்யக்கூடிய தெய்வமாக மாறுகிறதோ, அப்படி ரதம் அந்த காலத்தில் எல்லாமே தேர் தானே வாகனம். இப்போ நம்ம 2 வீலர் வந்துருச்சு, 4 வீலர் வந்துருச்சு. அந்த காலத்தோட பெரிய வாகனம் அப்படின்னா எங்கே ஆக்சிடென்ட் ஆகும், தேரில் தான் ஆக்சிடென்ட் ஆகும். திடீர்னு அச்சாணி முறிஞ்சு போகும், திடீர்னு ஒரு மாதிரி ஆகும். இது அந்த காலத்தோட ஆக்சிடென்ட், நடக்காமையாக இருந்திருக்கும், கண்டிப்பாகவே நடந்திருக்கும். அப்போ அந்த அமைப்பில் நம்ம பண்ணும்போது அந்த அமைப்பில் சில வார்த்தைகள் மூலமாக நமக்கான பாதுகாப்பிற்கு டே டு டே பயணம் போயிட்டே இருக்கும். ஒரு மனுஷனுக்கு எதுலெல்லாம் பிரச்சனை வரும்னு யாரால் யோசிக்க முடியும்னா மனுஷங்களை பற்றி இருக்கிறவங்களால தான் யோசிக்க முடியும். நம்ம யோசிச்சிருப்போமா? ஆனால் பாம்பன் சுவாமிகள் எவ்வளோ ஒரு அருளாளராக இருந்தால் எதுலெல்லாம் மனுஷனுக்கு பிரச்சனை வரும்னு யோசிச்சுட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் இந்தான்னு கொடுத்துருப்பாரு. ஏன்னா நிறைய இந்த காலத்திற்கு தேவைப்படுற விஷயம் ஒரு நொடிக்கு நொடி ஆக்சிடென்ட் ஆகிட்டு.
நொடிக்கு நொடி அது இந்த காலத்துக்கு தேவைப்படுற விஷயத்த அந்த காலத்துல காலத்துல யோசிச்சு யோசிக்கணும். போயிருக்காரு. நீங்க மத்ததெல்லாம் விடுங்க, என்ன வேணா இருந்தாலும் உங்களுடைய உயிர் இருந்தால்தான் உங்களால் சில விஷயங்கள் பண்ண முடியும். நீங்க முடங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே முடங்கி போகும். அப்ப இந்த உயிருக்கும் இந்த உடலுக்குமான ஒரு கவசமா ஒரு விஷயம் இருக்கணும். மத்ததெல்லாம் உணர்வு கவசம். மயூர பந்தமா இருக்கட்டும், சாஸ்திர பந்தமா இருக்கும், உங்க உணர்வுக்கான ஒரு விஷயங்கள். ஆனா உடல் இருக்குல்ல, இது இருந்தா தானங்க இந்த இது இல்லாம உங்களால என்ன பண்ண முடியும்? அப்ப இந்த யாக்கை கொஞ்சம் அழகா இருக்கணும், யாக்கை கொஞ்சம் சரியாக இருக்கணும். உடல் ரீதியான பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வரணும். நீங்க போற இடத்துல நீங்க சக்சஸ் பண்ணணும். ஏன்னா உங்களை கொண்டு போகிற ஒரு வழி ஒன்று இருக்கு. இது நீங்க சாதாரணமா பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்கன்னா, ரதபந்தம் என்பது வண்டி வாகன விபத்து ஏற்படாம இருப்பதற்கு. அவ்வளோதானா? அது இல்ல. நீங்க போறீங்கல்ல பாதை, அந்த பாதையில நீங்க தடுமாறாம இருக்கணும்ல, அதற்கு ஒரு விஷயம் தான் இந்த ரதபந்தம். நீங்க இப்போ ரொம்ப நேரமா அலைஞ்சு நின்னுட்டே இருக்கீங்க. ரொம்ப வெயில் அடிக்குது. மழையில கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கு. எவனாவது ஒரு ஃப்ரெண்ட் வந்தா ஏறி போயிட மாட்டோமா? நீங்க நினைக்கும்போது யாராவது ஒருத்தவங்கள ஒரு ஒரு கொண்டு வந்து போறதுக்கான ஒரு கருவியாகத்தானே இது. அப்போ ஒரு வாழ்க்கையை கடப்பதற்கான ஒரு கருவி. இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு மூவ் ஆறதுக்கு ஒரு கருவியாக என்ன இருக்கு? இந்த ரதங்கள் இருக்கிறது, இந்த வாகனங்கள் இருக்கிறது. அப்ப இந்த வாழ்க்கை என்ற இந்த இதை கடப்பதற்கான ஒரு வாகனமாகத்தான் இந்த ரதபந்தம் உருவாக்கப்பட்டது. இந்த ரதம் இயக்கும்போது அது ஒரு இயக்கம். இங்க நம்ம சூரிய எடுத்தோன்னா ரத சப்தமின்னு ஆரம்பிப்போம். ஏன்னா சூரியன் இயக்கத்தை ஆரம்பிக்க. ரதம் என்பது இயங்கக்கூடியது. அப்ப நீங்க இயங்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல முடங்கி போயிட்டீங்க, நீங்க இயங்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ரதபந்தம் இருந்தா நீங்க இயங்குவீங்க. நான் இயங்கிட்டே இருக்கேன், அதுல எதுவும் முடக்கம் வராம இருக்கணும் அப்படின்னா அங்க ரதபந்தம் இருந்தா உங்களுக்கான முடக்கம் வராது. இப்ப நம்மளை கொண்டு போய் விடக்கூடிய ஒரு காரணியா எது இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இந்த இடத்துல போறதுக்கு நம்மளுக்கு கூட டிரான்ஸ்போர்ட் தான் இருக்கு. அப்ப இந்த டிரான்ஸ்போர்ட் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். என்ன இருந்தாலும் சரி, ஒரு செகண்ட்ல பாத்தீங்கன்னா அவனுடைய அருள் இருந்தா மேல இருக்கிறது விழாம எவ்வளவோ நம்ம வீடியோ பார்த்திருப்போம், தப்பிச்சிருப்போம். அப்ப எல்லாமே அவனுடைய அருள் இருக்கும்போது நம்மளே முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் வச்சுட்டு போவோம். அதை நிறைய கேவலப்படுத்தினாங்க, சிரிச்சாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் எல்லாம் சொல்லும்போது ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி விட்டாங்க. இந்த பகுத்தறிவு, இந்த பாதி தெரிஞ்ச அறிவு இதெல்லாம் விட்டுட்டு உண்மையாகவே ஒரு சில விஷயத்தை எடுத்துட்டு போனால் இந்த வாழ்க்கை என்கிற கடலை கடப்பதற்கான ரதமாக முருகனுடைய தேர் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதான் தேர் ரூபத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்த ரதபந்தம். நீங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரா ஒரு 3 இடங்கள்ல மட்டும்தான் முருகனுடைய தேர் விசேடமானது. ஒன்று, ரதம் இழுக்கிறதுக்கு காத்து கிடப்பார்கள். அதற்காக ஒரு பெரிய வல்லமையும் இருக்கும். பழனி மலையில தங்கத்தேர். அதே மாதிரி திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு தேர். ஒவ்வொரு இடத்துலையும் முருகனுடைய தேருக்கு வலிமை. அந்த தேரை இழுக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது மேல முருகன் அமர்ந்து நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறான். அப்போ முருகன் எங்க இருக்கான்? இதுதான் தேர், இதுக்குள்ள முருகன் இருக்கான். நம்மளுடைய ஆன்மாவால நம்மளுடைய மனசால இந்த தேரை முருகனை வச்சு நம்ம இழுத்துட்டு போனோம்னா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அவன் பார்த்துப்பான், நம்ம எதுவும் பண்ண வேணாம். எல்லா இடத்துலையும் அது சொல்லும் போதே எனக்கு சிலருக்கு இருந்தாலும் நீங்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எதுலேயுமே ஆணவம் இல்லாமல் என் புள்ள கூப்பிட்டா அடுத்த நிமிஷம் ஓடி வரேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா முருகன் மட்டும்தான். அவன் அப்பனாகவும் இருப்பான், அவன் குழந்தையாகவும் இருப்பான். அவன் ஆட்சி செய்யக்கூடிய ஆண்டவனாகவும் இருப்பான், உங்களை இயக்கக்கூடிய சாரதியாகவும் இருப்பான். அதனால சங்கடம் தீர்க்கக்கூடிய எல்லாமும் இருப்பார். முதல்ல உள்ளுக்குள்ளேயும் உட்காந்துருப்பான், வெளியிலையும் உட்காந்துருப்பான். அப்போ இந்த தேர் அப்படின்றது முருகன் அமரக்கூடிய ஒரு அமைப்பு. இதற்குள்ள இருக்கும்போது நம்ம ஒரு சேஃபாக இருக்கும். அப்போ முருகனுடைய தேர் அமைப்புல முருகனோட நீ இருக்க, அதுக்குள்ள நீ உட்காந்துருக்க. அப்போ முருகன் கையில நீ இருக்க, நீ எதுக்கு அதை பற்றியும் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையாக கொடுக்கறது இந்த ரதபந்தம். நிச்சயமா. இப்போ நம்ம ஒவ்வொரு பந்தத்தையும் பார்க்கும்போது வேலை தடங்களாக இருக்கட்டும், அல்லது வீட்லையா இருக்கட்டும், இப்படி பார்த்தோம். இந்த ரதபந்தம் அப்படிங்கிறத நம்ம எங்க வைத்து கொள்ள வேண்டும்? உங்களுடைய வாகனங்களில் வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி உங்களை இயக்கக்கூடிய கார், நீங்கள் எங்கெல்லாம் இயங்கிட்டு இருக்கீங்களோ, எனக்கு தெரிஞ்சு நான் பாக்கெட்டில் எப்பயும் என் பர்ஸில் எப்பயுமே இருக்கும். நான் போயிட்டு வர இடங்கள்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த ரதபந்தம் நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்மளுக்கான பாதுகாப்பான பயணங்கள் நடக்கும். நீங்கள் பெரிய பெரிய இப்போ நிறைய நம்மளுக்கு விமான விபத்து நடக்குது, நிறையா வண்டி விபத்து நடக்குது, இதெல்லாம் நடக்காமல் இருப்பதற்கு இதெல்லாம் வருமுன் காக்கக்கூடிய ஒரு காரணி எதுனா இந்த ரதபந்தம் தான். நீங்கள் இதை எங்கள் இதுக்கு நம்ம பூஜை அதெல்லாம் வேணாம், நல்ல நாளாக பார்த்து நீங்கள் அந்த இடத்துல ஒட்டி வைத்தாலே மோர் தென் எனஃப். அதை அழகாக வச்சுக்கிட்டு இப்போ நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் விற்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி உங்களுடைய வண்டியில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்க வண்டிக்கான பாதுகாப்பையும் உங்கள் வாழ்க்கைக்கான பாதுகாப்பையும் முருகன் கொடுப்பான். நிச்சயமா. அதாவது ரதபந்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது நம்ம கமலபந்தம் பார்ப்போம். கமலபந்தத்தை பத்தி சொல்லுங்க. கமலம் என்றால் தாமரை அப்படின்னு தெரியும். இந்த தாமரையோட சம்பந்தப்படுத்தி நம்ம எதுக்காக பாம்பன் சுவாமிகள் நமக்கு இந்த பந்தத்தை கொடுக்க? கமலம் அப்படின்னாலே அது பேர் என்ன இருப்பீங்க? இதே கமலம் தான். ஆமா, அது அமைப்புமே அப்படிதான் இருக்கும். கமலபந்தம் என்பது இதயத்துக்குள் முருகனை குடியிருப்பு. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பந்தமும் இது வரிசை முறையாக நீங்கள் அடுக்க வேணாம். ஆனால் ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல
நான் மூலாதாரமாக என்னுடைய இதை இயக்குறேன். அடுத்து பணம் வர்றதுக்காக என்னுடைய அழியக்கூடிய மணிப்பூரகமாக நான் வந்து அதை இயக்குறேன். அது இயங்கி முடிச்சுட்டு என்னுடைய நெஞ்சில் அநாதகத்தில் கொண்டு வந்து முருகனை நிப்பாட்டுறேன். அப்போ இதய கமலம் வந்து நம்ம இயங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய தாமரையோட கனெக்ட் ஆகும். தாமரை எதுக்கு எல்லா சாமியும் பார்த்தீங்கன்னா தாமரையில் உட்காந்துருப்பாங்க. ஏதாவது ஒரு கடவுள் தாமரை இல்லாமல் இருப்பாரா? அப்போது வேற பூவே இல்லையா நான் உலகத்தில்? அப்படி இல்லை. அது இண்டிகேட் ஆஃப் உங்களுடைய ஹார்ட், உங்களுடைய இதய சக்கராவை அது இயக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது. யாருக்கெல்லாம் இதய பிரச்சனை இருக்கும், இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு மனுஷனுக்கு மூளை இயங்காமல் கூட இருந்தால் கூட இதயம் இயங்குச்சு அவன் நடப்படமாக இருப்பான், நடக்கவாது முடியும். ஏதோ பைத்தியம் மூளை சரியில்லை பண்ணிட்டு போயிடுவாங்க. இதே இல்லாமல் ஒரு மூளை வச்சுட்டு ஏதாவது பண்ண முடியுமா? அப்போ இதுதான் முழுமையான ஒரு காரியம். இதுக்குள்ளே அவன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறக்கூடிய காரணியாகத்தான் இந்த இதய பந்தம். இந்த கமல பந்தம் என்பது உங்களுக்கான உடல் நிலையை சரி செய்யக்கூடிய ஒரு கவசம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொரு பந்தத்துக்கு பார்த்து போகிறோம். ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, என்ன பிரச்சனைனே சொல்ல முடியல, என்ன சாப்பிட்டு எனக்கு மருந்து சாப்பிட்டும் சரியாக போகல, ரொம்ப நாளாக முட்டி வலி இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது, திடீர்னு சொன்னாங்க ஆன்ஜிஓ பண்ண சொல்லிட்டாங்க, திடீர்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி காட்டில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க, இத்தனை ஹோல் இருக்குன்னு அத்தனை ஹோல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது மூச்சு விடுறதுல எனக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போது உங்கள் உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு காரணி என்னன்னா, ஒரு டூல் என்ன அப்படின்னா இந்த கமலபந்தம். இந்த கமலபந்தத்தை 2 விஷயமா நம்ம பிரித்து கொள்ளலாம். ஒன்று, அந்த கமலபந்தத்தை நாம் பயன்படுத்த இதய பூர்வத்தில் வந்து முருகனை அமர்த்தி கொள்ள உங்களால் முடியும். அந்த வார்த்தைகள் அந்த மாயம் செய்யும். உங்களுடைய அநாதக சக்கரம், ஹார்ட் சக்கரம் இயங்கும். அப்போ நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆவீங்கன்னா எல்லார் மேலேயும் ஒரு பாசம். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சக்கரம் இயங்கும் போது ஒவ்வொரு லெவலில் நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டே இருப்பீங்க. அப்போ இதே பூர்வமாக எல்லாரையும் பார்த்து அணுகும்போது எந்த பிரச்சனையும் வராதில்ல. இப்போ சாரி அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆக போகுது? எப்போ பார்த்தாலும் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் என் மேலே கோவப்படுவீங்களா? இல்லை. ஸோ அப்போ இந்த இதயபூர்வமாக நம்ம இருக்கும்போது அதை உணர முடியும்ல. அப்போ இதயபூர்வமாக நீ மாறு, எல்லாரையும் நேசி, மக்களையும் நேசி, உனக்கான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அகம்பிரமாஸ்மின்னு சொல்லக்கூடியதாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த வந்து கமலபந்தம் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை வராது, உடல் ரீதியான பிரச்சனையெல்லாம் வராது, பண ரீதியான பிரச்சனை வராது. ரொம்ப ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் 4 லட்ச ரூபா கேட்குறாங்க, 5 லட்ச ரூபா கேட்குறாங்க, 10 லட்ச ரூபா கேட்குறாங்கன்னா ரொம்ப பண ரீதியான ஒரு பெரிய அமௌண்ட்டில் இந்த இதயபந்தம் இருக்கிற இடத்துல, கமலபந்தம் இருக்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அதற்கான விஷயங்கள்லாம் கம்மியாகும். எப்பேற்பட்ட உடல் பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கமலபந்தத்தை எனக்கு தெரிந்து ஷட்கோணம் போட்டு அதுக்கு நடுவில் இந்த கமலபந்தத்தை வைத்து 6 மண் விளக்கு, அந்த மண் விளக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தாற்பயம் சொல்லிக் கொடுக்குறேன். எப்பயுமே நீங்கள் முருகனுக்கு ஒரு விளக்கேற்ற போகிறீர்கள், இல்லை யாருக்கு ஒரு விளக்கேற்ற போனாலும் சரி, நம்ம வீட்டில் அது இயல்பாகவே பண்ணுவாங்க. அது ஒரு காரணமும் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒரு 3 மணி நேரமாவது தண்ணீரில் அந்த விளக்கை போட்டு விடுங்க. அந்த மண் விளக்கு தண்ணீரில் போடுங்க. தண்ணீரில் அந்த விளக்கு போடும்போது உள்ளேருந்து பபுளாக வருங்க. உங்கள் நேரம் நன்றாக இருந்ததுன்னா அப்படிப்பட்ட விளக்கு உங்களுக்கு கிடைக்காது, நல்ல விளக்காக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தண்ணியில் போட்டோம் பபுளாக வருதுன்னா அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, நான் சரி பண்ண போகிறேன்னு அந்த விளக்கு சொல்லிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா மண் சார்ந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு பயங்கரமாக நமக்கு நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கான பிரபஞ்ச கொடுத்துக்கிட்டே இருக்கும், செய்திகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும், பிரசனத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா அந்த காலத்தில் நம்மளுக்கு தான் சொல்ல மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, விளக்கு வாங்கிட்டு தான் முதல்ல தண்ணியில் போட்டுருப்பாங்க. ஏன் தண்ணியில் போகிறோன்னு யாருக்காவது தெரியுமா? இது வரைக்கும் யாராவது கேட்டிருக்கோமா? நம்மளும் அதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்போம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, வித்யா மேடம் நாங்கள் விளக்கு வாங்கினா தண்ணியில் தான் போடுறோம். ஆனால் ஏன் போடுறீங்க? தண்ணி என்பது சந்திரனை குறிக்கக்கூடிய காரகத்துவம், மண் சார்ந்தது என்பது செவ்வாயை குறிக்கக்கூடிய காரகத்துவம். நீங்கள் மன ரீதியாக ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல அது விரிசல் வரக்கூடாது. செவ்வாய்னா உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ தான் நீங்கள் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த மட்களம் நல்லா இருக்கணும், அதனால தான் எல்லாரும் சொன்னாங்க மட்களம் பேசுனாங்களே, இந்த உடல் நல்லா இருக்கணும். அதை இண்டிகேட் பண்ணக்கூடிய காரணியாகத்தான் நம்ம மண் விளக்கு வைக்கிறோம். ஏன் மண் விளக்கு வைக்கிறோம்னா இதுதான். அதனால தான் நான் குலதெய்வத்திற்கு மண் விளக்கு வைத்தால் தான் உங்களுக்கு வழிபாடுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த கமலபந்தத்தை நீங்கள் வந்து வைத்து எதுக்காக வைக்கணும்? உடல் ரீதியான பிரச்சனை இருக்கும் உங்கள் வீட்டில், ரொம்ப நோய்வாய்ப்படும். இன்னும் சொல்லப்போனால் அது கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்சியாக போனாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொய்வு நிலை தான். ரொம்ப நாளாக படுத்த பொறுக்கையாக இருக்காங்க, ரொம்ப வயசாயிடுச்சு, ஐயோ இந்த ஆன்மா போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஏன்னா அது படுற கஷ்டத்தை பார்த்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்கள சாவ சொல்லி நம்ம சொல்லலை, பட் ஆனால் அவங்களை படுற கஷ்டத்தை பார்த்து அந்த ஆன்மாக்கே இருக்கும், என்னை கூட்டு போயிட மாட்டியா? அப்போ அந்த மாதிரி ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இந்த பிறவி கர்மாவை கழிக்க முடியாமல் தள்ளாடி தத்தல் திட்டிருக்கவங்களுக்கு அந்த அறையில் இந்த கமலபந்தத்தை ஒட்டி வைத்து அங்கே ஒரு பச்சை கற்பூரத்தை வச்சு பண்ணும்போது சீக்கிரமாக முருகனுடைய கமலபாதத்திற்குள் அவர்கள் சேருவதற்கான வாய்ப்புகளை இது கொடுக்கும். அதை தாண்டி இப்போ தலைக்கு வந்து தலைப்பாவையோட போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பெரிய பிரச்சனையிலேருந்து, உடல் பிரச்சனையிலேருந்து ஒரு மனுஷன் மீண்டு வர்றதுக்கும் இந்த கமலபந்தம் அங்கே பயன்படுகிறது. அப்போ இந்த கமலபந்தத்தை நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்து, இல்லை கமலபந்தத்தை நீங்கள் நான் திரும்ப சொல்கிறேன், அதை கோலமாக வரைங்க.
எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த எல்லா பந்தங்களும் இப்போதாங்க சும்மா ஹைடெக் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பாமன் சாமிகள் என்ன இதிலே எழுதினார், அவர் கையால் தான் எழுதினார். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கையால் எழுதுறீங்களோ அதுக்கு மகத்துவம் ஜாஸ்தி. ஒரு கோலமாக போடுங்க, கோலம் போடும்போது அந்த கோட்டிற்குள் பிரபஞ்சம் இணையும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான விஷயங்கள் வந்து சேரப்போகுது. அதை போட்டு 6 விளக்கு மண் விளக்கு ஏற்றி அதில் நல்லெண்ணெய், நெய், இழுப்ப எண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3ஐயும் சேர்த்து நீங்கள் ஒரு 6 நாட்கள் நீங்கள் வழிபாடு செய்து விட்டு வர வர உங்களுக்கே தெரியும் எப்பேற்பட்ட உடல் ரீதியான பிரச்சனையும் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி காணாமல் போகிறத பார்ப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். உங்கள் கருமிக்களுக்கு தகுந்த மாதிரி அது அதிகமாக இருக்கோ கம்மியாக இருக்கோ அது எனக்கு தெரியாது, ஆனால் அவனுக்கு தெரியும். நீங்கள் மனசார எவ்வளோ ஏற்றுறீங்களோ அதற்கு தான் இந்த கமலபந்தம். ஏன்னா இது நம்ம திடீர்னு சாஸ்திர பந்தம் பார்த்துருப்போம், மயூர பந்தம் பார்த்துருப்போம், ரதபந்தம் கூட இப்போ நிறைய பேருக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த கமலபந்தம் பற்றி அவ்வளோவா இல்லை, பேசுனதுல யாருக்கும் அந்த அவேர்னஸ் இல்லை. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு அதுதான் ரொம்ப தேவைப்படுது. ஸோ கமலம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்க கண்டிப்பா தலையணைக்கு கீழே இந்த கமலபந்தத்தை தாராளமாக வைக்கலாம். நான் இப்போ என் கிளைண்ட்டுக்கே வராங்க, ரொம்ப முடியாமல் இருக்காங்க, தாராளமாக வைங்க. சிசரின் ஒரு குழந்தைக்கு பண்ண போகிறாங்க, இல்லை அம்மா வந்து பிரசவிக்க போகிற, கொண்டு போய் வைங்க. ஆத்மார்த்தமாக நல்ல முருகனர்களால் நல்ல பிள்ளை பிறக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி எந்த இடத்துலையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லைங்க எனக்கு ரொம்ப முடியல ஒரு மாதிரி இருக்கிற தலகாணி கடியில் தினமே இந்த கமலபந்தத்தை வச்சு படுக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி இது ஒரு குறியீடு, உங்களுக்கும் முருகனுக்குமான ஒரு குறியீடு. நீங்கள் எங்கே வச்சு கொண்டாடுவீங்களோ உங்கள் முருகனை நீங்கள் கொண்டாடிக்கோங்க, அது கவலையே பட வேணாம். பட் கமலபந்தம் உங்களுடைய கர்மாவுக்கான உடல் ரீதியான கர்மாவை சரி செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. நிச்சயமா. அதாவது ரதபந்தம், கமலபந்தம் இதுக்கு 2க்கு பின்னாலே இவ்வளோ ஒரு பெரிய தாற்பயம், இவ்வளோ பெரிய சூக்குமம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நிறைய பேர் இந்த காணொளி மூலமாக தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதாவது யாருக்கெல்லாம் இந்த விஷயங்கள் தேவைப்படுகிறதோ கண்டிப்பாக முருகன் அருளால் அவர்களுக்கு இந்த காணொளி போய் சேரும் அப்படின்னு நம்புவோம். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றி. நன்றி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.